எப்போ பார்த்தாலும் ரவையில் உப்புமாவா அப்படின்னு உங்கள் வீட்டில் புரட்சியே நடக்குதா அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ரவையில் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், வாயில் கரையிற மாதிரி இருக்கும். வாங்க இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரவால சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு அரை கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு துளி உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதில் உங்களுக்கு சிரோட்டி ரவை கிடைச்சதுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச பவுடரை போட்டு நல்லா கட்டி தட்டாமல் அந்த தண்ணி ஃபுல்லும் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கம்மி ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து கிடச்சிரும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம கவுண்டர் டாப் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1 or 2 drops எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும். நல்ல கையில் ஒட்டாத மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக கிடச்சிரும் நமக்கு. இதுக்கப்புறமா இதை 5 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒன்னொன்னுத்தையும் நல்லா ரோல் பண்ணி நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி திரட்டுறதுக்கு. இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஹை ஹீட்ல வச்சுக்கிட்டு சப்பாத்திகளை போட்டு திருப்பி திருப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி இந்த மாதிரி வரும். இந்த சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். நீங்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் கூட கொடுத்து அனுப்பலாம். தேங்காய் சட்னி குருமாவோட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.